எண் எண்ணில் பிறந்தவங்க சொல்லுங்க. எண்ணுங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் நம்பர் எழுத்து. ஒவ்வொரு எழுத்துமே வந்து 5ஆம் நம்பர் எழுத்து இருக்குது. EHNX இந்த எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களுக்கெல்லாம் 5ஆம் நம்பர் தான் வேல்யூ. ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு விதமான தன்மைகளை கொண்டது. அதனால தான் நம்ம பிரித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணுங்கிற எழுத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் நம்பர் எழுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய எழுத்து. எந்த இடத்துல வெற்றியை கொடுக்கும்னு கேட்டிங்கனாக்கா, இது குறிப்பிடப்பட்டிருக்க உதாரணத்துக்கு எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிஸியாக இருப்பாங்க. எண்ணில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்க பிஸியாகவே இருப்பாங்க டாக்டர்ஸ். அதே மாதிரி போலீஸ் துறையில் இருக்கவங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியிட்டு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடச்சி மேலே போயிட்டே இருப்பாங்க. இராணுவத்துலையும் அப்படியே தான். உங்கள் வெற்றி வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ப்ரமோஷன்ஸ் அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க இந்த எண்ணில் ஸ்டார்ட் ஆகுறது. இப்போ நமக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த KMCH பார்த்தீங்கன்னா அந்த ஓனரோட பேர் வந்து நல்லாஜி பழனிசாமி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். எண்ணுங்கிற இடத்துக்கு சொல்ல வர்றேன் நான். சாதாரணமாக அவங்க இருந்தது இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வந்திருக்காங்கிறது நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ இந்த எண்ணுங்கிற எழுத்து வந்து இந்த மருத்துவத்துறை, ரத்தம் பார்க்கிற தொழில்கள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்குரிய தன்மையும் அதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க எழுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அதாவது 5ஆம் நம்பர் இருக்கிறதுனால வியாபாரத்தன்மை. அதாவது இவங்க வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. வேலைக்கெல்லாம் போகாமல் தனியாக கிளினிக் போட்டு பண்ணாங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும். தனியாக கிளினிக் போட்டால் இவங்களுக்கு ரொம்ப வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகத்துறையில் போய் யாராவது இவங்க சேர்ந்தாலும் கூட இவங்க படிப்படியான முன்னேற்றம், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். யோகக்காரங்கள் இந்த விஷயத்தில் இவங்க ரத்தம் பார்க்கிற தொழில்களை யோகக்காரங்கள்னு சொல்லலாம் அவங்கள. இவங்களுக்கு உண்டான சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹார்ட் சக்கரா, புதனுடைய சக்கரா தான் அதில் வந்து ஹார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இவங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, இவங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது வருஷம் வருஷம் கொஞ்சம் ரத்த தானம் பண்ணிக்கிறது. ரத்த தானம் பண்ண முடியலை, வயதாயிடுச்சு அப்படின்னா கூட பிளட் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரத்தம் வெளியில் போகும் இல்லையா, அந்த மாதிரி கூட ஏதோ பண்ணிக்கலாம். உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நல்ல ஒரு ஆயில் பாத் எடுத்துக்கிறது நல்லது. சிகப்பு நிற கயிறுகள் கவுறு அணிஞ்சிக்கிட்டோம்னாலும் ரத்த காயங்கள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு உதவி பெறலாம். சூப்பர் சூப்பர்.